4S ட்ரோன் பேட்டரி தான் ஒன்று மேக் பண்ண போகிறோம். VAK NMC 21700 பேட்டரி 4000 mAh. இதை வச்சு தான் இன்றைக்கி 4S பேட்டரி ஒன்று பில்ட் பண்ண போகிறோம். பேட்டரி பேக் எப்படி பில்ட் பண்ணுறதுன்ற ஃபுல் ப்ராசஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பேட்டரியோட ப்ரைஸ் 329 வருது. நம்ம இதுக்கு முன்னாடி இதே மாலிசெல்லில் 10C பேட்டரியில் ஒரு 4S பேட்டரி பில்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 21700 VAKல பில்ட் பண்ண போகிறோம். வாங்க இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு பார்க்கலாம். இதுக்காக 3D பிரிண்ட் பண்ணேன். பேட்டரி ஹோல்டர் எடுத்திருக்கேன், ஸ்டில் ஸ்ட்ரிப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன், அப்புறம் பேலன்ஸ் லீடு 4Sக்கு தேவையான லீடு எடுத்திருக்கேன், பேட்டரி இன்சுலேட்டர் பேப்பர் 21700, அப்புறம் XT60 கனெக்டு, கேப்டன் டேப் எடுத்திருக்கேன், அப்புறம் மைக்ரோ ஃபைபர் டேப்பு, ஸ்பாட் வெல்ட் பண்ணுறதுக்காக ஸ்பாட் வெல்டர், அப்புறம் கொஞ்சம் ஹீட் சிங்க் பேப்பர். ஒயர் வந்து இதுக்கு சிலிக்கான் ஒயர் யூஸ் பண்ணல, பிரைடட் ஒயர் யூஸ் பண்ணுறோம். பேலன்ஸ் லீடு ஜாயின் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஒயர் எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான டூல்ஸு. ஒவ்வொரு செல்லையும் சேம் வோல்டேஜ் இருக்கணும். மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம் வோல்டேஜை. செல் வோல்டேஜ் 0.5 வோல்ட்டுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா அந்த செல்லை யூஸ் பண்ணாதீங்க. பேட்டரியை சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்க பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் பேட்டரி பேக்கை டேமேஜ் பண்ணும். நம்ம செல்லில் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்குது. இப்போ நம்ம பேட்டரி பேக்கை அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நாம் 3D பிரிண்ட் பண்ண அந்த ஸ்பேசரில் ஒவ்வொரு பேட்டரியாக ஒட்டிக்கலாம். நான் ஒவ்வொரு பேட்டரியும் எந்த பொசிஷனில் இருக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேட்டரியை பாசிட்டிவ் டாப் சைடில் இருக்க மாதிரி வச்சு ஒட்டுறேன். ரெண்டாவது பேட்டரியை ப்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டாவது பேட்டரியை நெகட்டிவ் மேலே இருக்க மாதிரி ஒட்டுறேன். நெக்ஸ்ட்டு மூணாவது பேட்டரிக்கும் ப்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது பாசிட்டிவ் மேலே இருக்க மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். அடுத்ததாக நாலாவது பேட்டரிக்கும் ப்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது மறுபடியும் நெகட்டிவ் மேலே இருக்க மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். இப்போது நம்ம வச்சுருக்க ரெண்டாவது ஸ்பேசரையும் இதே மாதிரி உள்பக்கம் வச்சுட்டு மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம க்ளூ யூஸ் பண்ணி ஓட்டுறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதுக்காக தான் க்ளூ யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நாம் 3D பிரிண்ட் பண்ணி வச்சுருக்க பேட்டரியோட கேஸ்குள்ளார பேட்டரியை வச்சுட்டு மறுபடியும் ஒரு தடவை எல்லா சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதும் மறுபடியும் கவரை ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்பாட் வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி 4Sனா என்னன்னு பார்க்கலாம். ஒரு லித்தியம் அயன் செல்லோட நாமினல் வோல்டேஜ் 3.7 வோல்ட்டு. நாம் 4 செல்லை சீரியஸாக கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம அப்படி பண்ணும்போது 3.7 × 4 14.8 வோல்ட் கிடைக்கும். இது நாமினல் வோல்டேஜ். பேட்டரி பேக் ஃபுல் சார்ஜ் ஆகும்போது 16.8 வோல்ட் வரும். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் மார்க்கரில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மேக் பண்ணும்போது செல்லுக்கு நம்பர் கொடுங்க, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பேலன்ஸ் லீடு கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ப்ளஸ்ஸு மைனஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அதில் ப்ளஸ்ஸு மார்க் பண்ணியிருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பேட்டரி. ஃபஸ்ட்டு பேட்டரியோட பாசிட்டிவில் அவுட்புட் பாசிட்டிவ் எடுப்போம். ஃபஸ்ட்டு பேட்டரியோட நெகட்டிவ் அப்படியே செகண்ட் பேட்டரியில் இருக்க பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணணும். அடுத்து அப்படியே செகண்ட் பேட்டரியோட நெகட்டிவ் மூணாவது பேட்டரியோட பாசிட்டிவில் கனெக்ட் ஆகும். மூணாவது பேட்டரியோட நெகட்டிவ் அப்படியே நாலாவது பேட்டரியோட பாசிட்டிவில் கனெக்ட் ஆகும். கடைசியாக நமக்கு நாலாவது பேட்டரியில் நெகட்டிவ் கிடைக்கும். கனெக்ஷன் புரியலன்னா சர்க்யூட் டயக்ராம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம அவுட்புட் ஒயர் கனெக்ட் பண்ணுற இடத்துலையும் நிக்கல் ஸ்ட்ரிப்பை ஸ்பாட் வெல்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லா பாசிட்டிவ்லையும் பேட்டரி இன்சுலேஷன் பேப்பர் ஒட்டிக்கலாம். இந்த இன்சுலேஷன் பேப்பர் ஓட்டுறதுனால பேட்டரி பேக் ஏற்படுற ஷார்ட் சர்க்யூட்டை ப்ரிவென்ட் பண்ணணும். கண்டிப்பாக இன்சுலேஷன் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். இந்த இன்சுலேஷன் பேப்பர் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லித்தியம் அயன் பேட்டரியோட ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி அவுட்டர் பாடி ஃபுல்லாகவே நெகட்டிவ்ன்றதுனால பாசிட்டிவ் வந்து சிங்கிள் ஏரியா தான். நம்ம ஸ்பாட் வெல்டிங் பண்ணும் போதோ இல்லை சால்ட்ரிங் பண்ணும் போதோ அது ஷார்ட் சர்க்யூட் ஆகக்கூடாது. அதுக்காக தான் இந்த இன்சுலேஷன் பேப்பர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு பேட்டரியோட பாசிட்டிவில் ஒரு நிக்கல் ஸ்ட்ரிப்பை வெல்ட் அடிச்சுக்கிறேன். அதில் தான் வந்து அவுட்புட் எடுப்போம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பேட்டரியோட நெகட்டிவில் இதே மாதிரி சேம் ஒரு நிக்கல் ஸ்ட்ரிப்பை வெல்ட் அடிச்சிக்கலாம். அதில் தான் நெகட்டிவ் அவுட்புட் எடுக்க போகிறோம். நிக்கல் ஸ்ட்ரிப்போட கார்னர் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. அது கட் பண்ணலாம் ஷார்ப்பாக இருக்கும். பேலன்ஸ் லீடில் அந்த மாதிரி ஏரியாவில் குத்திச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகும். இந்த ஸ்ட்ரிப்பையும் வெல்டிங் அடிச்சிக்கலாம். நீங்கள் ஸ்பாட் வெல்டிங் தான் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா சால்ட்ரிங் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற சால்ட்ரிங் மினிமம் 60 வாட்ஸ் இருக்க மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சால்ட்ரிங் பண்ணும்போது பேட்டரியை ரொம்ப நேரம் ஹீட் பண்ணிங்கன்னா பேட்டரி கூடி சீக்கிரமே டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பேட்டரியோட நெகட்டிவும் ரெண்டாவது பேட்டரியோட பாசிட்டிவும் நிக்கல் ஸ்ட்ரிப் வச்சு வெல்ட் அடிச்சிக்கலாம். இப்போது செகண்ட் பேட்டரியோட நெகட்டிவும் மூணாவது பேட்டரியோட பாசிட்டிவும் ஸ்ட்ரிப் வச்சு வெல்டிங் பண்ணிக்கலாம். வீடியோ லென்த் அதிகமாக இருக்கிறதுனால வெல்டிங் பண்ணுறதுலாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மூணாவது பேட்டரியோட நெகட்டிவும் நாலாவது பேட்டரியோட பாசிட்டிவும் ஸ்பாட் வெல்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வெல்டிங் ஒர்க் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் லீடு கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை மல்டிமீட்டரை போட்டு பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் ப்ரோபை பேட்டரியோட பாசிட்டிவில் வச்சுட்டு நெகட்டிவ் ப்ரோபை அடுத்தடுத்த பேட்டரிக்கு மாற்றி வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 1Sோட வோல்டேஜ் கிடைக்கும், 3.52 வருது. நெக்ஸ்ட்டு 2Sோட வோல்டேஜ் 7.0 வருது. அடுத்தது 3Sோட வோல்டேஜ் 10.55 வருது.
அடுத்தது 4Sோட வோல்டேஜ் 14.7 வருது. ஓகே, பேட்ரி வோல்டேஜ் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. பேலன்ஸ் லீடில் லாஸ்ட்டாக இருக்க பிளாக்கு நெகட்டிவு, ஒரே ஒரு ரெட்டு தான் பாசிட்டிவ். அதுக்கப்புறம் சென்டராக இருக்க ஒயர் எல்லாமே அடுத்தடுத்த செல்லில் கனெக்ட் பண்ணோம். நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு 4S பேட்ரி பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் செக் பண்ணி காட்டுறேன். பேலன்ஸ் லீடில் லாஸ்ட்டாக இருக்குது நெகட்டிவு. அடுத்து பாசிட்டிவ்லேருந்து இருக்கிறது எல்லாமே 1S 2S 3Sோட வோல்டேஜ் வரும். நான் இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன். லாஸ்ட்டு 2 ஒயரு நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுத்துக்கும் வோல்டேஜ் செக் பண்ணோன்னா 16.5 இருக்குது. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ்க்கு பக்கத்தில் இருக்க ஒயரு அது வந்து 3Sோட வோல்டேஜ் 12.3 இருக்குது. அடுத்தது கடைசியிலேருந்து 3வது ஒயரு அது வந்து 2Sோட வோல்டேஜ் 8.2 வோல்ட் இருக்குது. இந்த ஆர்டரில் தான் நம்ம இப்போ பேலன்ஸ் லீடாக கனெக்ட் பண்ண போகிறோம். பாசிட்டிவ் ஒயருக்கு பக்கத்தில் இருக்க ஒயரை ஃபஸ்ட்டு செல்லும் 2வது செல்லும் சீரிஸ் பண்ண இடத்துல கனெக்ட் பண்ணணும். பேலன்ஸ் லீடு இண்டிவிஜுவல் செல்லோட வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கும் இண்டிவிஜுவல் செல்லை சார்ஜ் பண்ணுறதுக்காக தான் கனெக்ட் பண்ணுறோம். நான் சொல்கிற ஒயர் ஆர்டரு பாசிட்டிவ் ஒயர் சைட்லேருந்து நம்பர் சொல்லுவேன் 1 2 3ன்னு, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. பாசிட்டிவ்க்கு பக்கத்தில் இருக்க பிளாக் ஒயரும் அதுக்கு அடுத்து இருக்க ஒரு ஒயரை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு ஒயரும் பாட்டமில் போகணும். என்னோடய பேலன்ஸ் லீடு லென்த்து கம்மியாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா சிலிக்கான் ஒயர் சால்ட்ரு பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜாயினில் ஹீட் சிங்க் போட்டுக்கலாம். இப்போது நம்ம ஸ்பேசரில் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த 2 ஒயரையும் கீழே எடுத்துக்கலாம். ஒயரை பிடிச்சி இழுக்கும் போது பொறுமையாக இழுங்க. நம்ம ஹீட் சிங்க் போட்டிருக்கோம் உள்ளே. சப்போஸ் வேகமாக எடுத்துனா ஹீட் சிங்க் டேமேஜ் ஆகிட்டு ஷார்ட் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு பாட்டமில் எடுத்த அந்த 2 ஒயரை சால்ட்ரிங் பண்ணிடலாம். அதில் ரெட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒயரு நாம் ரெட் கலர் ஒயர் சால்ட்ரு பண்ண போகிற பாசிட்டிவ்க்கு அப்படியே பாட்டமில் கீழே அந்த ஒயரை சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒயரை பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரிப்பில் அப்படியே சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் பண்ண நிக்கல் ஸ்ட்ரிப் மேலே கெப்டான் டேப் போட்டிக்கலாம். இது ஹீட் ரெசிஸ்டன்ட் டேப்பு, அதனால தான் இது யூஸ் பண்ணுறோம். ஒரு பேட்ரி பேக் மேக் பண்ணும்போது கம்பல்சரி நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது பேட்ரி பேக்கும் சேஃப்டி, யூஸ் பண்ணுற நம்மளுக்கும் சேஃப்டி. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இருக்க இப்போ பேலன்ஸ் ஒயரு ரெட்டு, லாஸ்ட்டு பிளாக்கு, 2வது பிளாக்கை செகண்ட் செல்லும் 3rd செல்லும் சீரிஸ் பண்ணியிருக்க இடத்துல சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் கெப்டான் டேப் அடிச்சிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு பிளாக்கு ஒரு ரெட்டு. அதில் நம்ம அவுட்புட் எடுக்க போகிற பாசிட்டிவ் நெகட்டிவ் கூட ஒன்றா கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். XT60 கனெக்டரு பைடர் கேபிளில் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு கேபிளோட லென்த்து உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் ட்ரோனுக்கு யூஸ் பண்ணுறேன், அதனால் 100 mm வைக்கிறேன். 100 mm கரெக்டாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு XT60யோட அந்த ஸ்லீவ் இருக்கும், அந்த ஸ்லீவை போட்டுக்கலாம். ஸ்லீவ் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அது கீழே வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சது. பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்டர் சைட்லேயும் பார்த்து கனெக்ட் பண்ணணும், பேட்டரி சைட்லேயும் பார்த்து கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போது ரெண்டுத்தையுமே பேரல் பண்ணி கனெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சது. நம்ம பேக் பண்ணிட்டு ஸ்லீவ் போட்டுக்கலாம். டாப் சைட்லேயுமே கேப்டன் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மைக்ரோ ஃபைபர் டேப்பு போட்டுடலாம். கடைசியாக ஒரு தடவை வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் அவுட்புட்டு 14.7. ஓகே, பேலன்ஸ் லீட்லேயும் செக் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் சைடில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவுட்ரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து சேம் வோல்டேஜ் வரணும். ஓகே, எல்லா வோல்டேஜும் கரெக்டாக இருக்குது. மேலே ஃபுல்லாக டேப் அடிச்சிக்கலாம். டேப் அடிச்சுட்டு ஸ்லீவ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சு கட் பண்ணி ஹீட் பண்ணோன்னா அது சுருங்கிறதுனால பத்தாமல் போயிடும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படியே அழகாக உள்ள தூக்கி போட்டு கன்னை ஆன் பண்ணி ஹீட் பண்ணுவோம். பேட்ரி சென்டராக இருக்க மாதிரி தள்ளி வச்சுங்க. 2 சைடும் ஒரே ஈவனாக இருக்க மாதிரி வச்சுங்க. அப்போ தான் ஹீட் பண்ணும்போது அது மடிகிற ஏரியா கரெக்டாக க்ளோஸ் ஆகும். நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப கன்னை கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு ஹீட் பண்ணாதீங்க, ஓட்டை விழுந்துடும். கொஞ்சம் அடியை வச்சு லோ டெம்பரேச்சரில் வச்சு பண்ணணும். நான் உள்ள அந்த மைக்ரோ ஃபைபர் டேப் ஓட்டினது கொஞ்சம் சரியில்லை, சுருக்கமாக ஆயிடுச்சு. அது சுருக்கம் இல்லைன்னா நீட்டாக இருந்திருக்கும். நீங்கள் ஓட்டும் போது பார்த்து ஓட்டிக்கோங்க. ஹீட் சிங்க் பேப்பர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹீட் ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணணும். ஹீட்டோட கட் பண்ணாக்கா ஒழுங்காக கட் ஆகாது, மடியும். ஹீட் ஆறிச்சின்னா நைஃப்பில் கட் பண்ணும்போது ஈஸியாக கட் ஆகி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சுது.
நம்ம இதை ஒரு ட்ரோனில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 7 இன்ச் ட்ரோன் ஒன்று இருக்குது, அதில் போட்டு ஃப்ளை பண்ணி பார்க்கலாம். மாலிசெல்லில் கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த பேட்டரியோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரி 10C பேட்ரி, ஆனால் பேக்கப் எப்படி இருக்குன்னு தெரியல. மாலிசெல்லில் 11C 21700 அந்த பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மாலிசெல்லில் 13C 18650 அதுலேயும் ஒரு பேட்ரி பேக் பண்ணியிருக்கேன். மாலிசெல்லில் ரெண்டுமே நல்லாயிருக்கு. இந்த பேட்ரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணுறேன். பேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ட்ரோனில் போட்டு இந்த பேட்டரி செக் பண்ணி பார்க்கலாம், ஃப்ளைட் டைம் எவ்வளோ வருது என்னன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ யாருக்குன்னா சஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெக் வித் தமிழ். தேங்க்யூ.